வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக கூடுதல் கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு யானை ராஜேந்திரன். இப்ப ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துறது, அங்க இருக்கக்கூடிய உயிர் சேதம் நடைபெறுவது இது தொடர்கதையாக நடைபெற்று வந்திருக்கிறது. மதுக்கரை மகாராஜை பொறுத்த வரைக்கும் இவர்கள் காட்டுப்பகுதிக்கு விரட்டும் போது மயக்க ஊசி போட்டு அது துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தது. ஆனால் அது போன்ற ஒரு சம்பவம் இப்ப நிகழாமல் தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வணக்கம். ஆனா இப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்த டிவியில பார்த்தேன், வனத்துறை அலுவலர் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல யானை இங்க வருதுன்னு ஏன் அது ஏங்க இங்க வருது? அது காட்டுல அது இருக்கு, அதுக்கு வேண்டிய உணவு அங்க கிடைக்கல, தண்ணி இல்ல, உணவுலாம் நிறைய கிடைக்கும், தண்ணி தான் அங்க கிடைக்கல. அதை அரசு செஞ்சு கொடுத்துருக்கணும். அடுத்தது இவங்க காட்டுக்கும் பக்கத்துல போய் வீடு கட்டிக்கிட்டு அங்க விவசாயம் பண்ணா அது என்ன நினைக்குது, தனக்காக தான் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது சாப்பிட வருது. அதுக்காக அது மேல குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் 4 பேரை கொண்டு இருக்கிறதும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஏன் தடுக்கல இந்த அரசு? தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதை யாரும் செய்யல. அதுக்கு வேண்டிய உணவும் அதுக்கு வேண்டிய தண்ணீரும் அது காட்டுல இருந்தா அது இங்க வர வேண்டிய வேலையே இல்லை. ஆனா அது வருதுன்னா அதுக்கு வர வேண்டிய வழியை தடுத்துருக்கலாம். இவங்க ஒரு பொறுப்பு இல்லாம நான் மின்வேலி போடுறேன், அப்புறம் நான் பள்ளம் வெட்டுறேங்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாது. நான் அந்த ஏரியா கிட்டத்தட்ட 3 அல்லது 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த 4 கிலோமீட்டருக்கும் குறைச்சலா இந்த மூங்கி மரத்தை தொடர்ந்து வளர்த்திருந்தா எந்த அனிமலும் இந்தாண்ட வராது. அதை செய்யல. அதே போல தடுப்பு வேலி மூங்கி மரத்தால செய்யணும், நம்பர் 1. அடுத்தது அதுக்கு வேண்டிய உணவுகள் அங்க இல்லை. இங்க ஏன் வருதுன்னா நம்ம பக்கத்திலேயே பசுமையா சோளம் மற்ற வாழை கரும்புலாம் இருந்ததுன்னா அது நமக்காக தான் கடவுளுக்கு உற்பத்தி பண்ணி வச்சிருக்காரு, அது சாப்பிட வருது. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி அசம்பாவியம் நடக்கிறது. அது நினைக்கிறப்பையும் வருத்தமா இருக்கு. அதே நேரத்தில் இப்ப வனத்துறை அதிகாரிகள் இப்ப செஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப முறையா செஞ்சிருக்காங்க. போன வாட்டி அவங்க செடேஷன் கொடுத்து ரொம்ப அதிகமா கொடுத்து முறையில்லாத பண்ணாங்க. இப்ப செஞ்சிருக்கிறாங்க. இப்ப செஞ்சிருக்கிறது தான் சரியான வழி. அதனால யானை மேல குறை சொல்றதை விட அரசும் வனத்துறையும் முறையான வழியில மேற்கொண்டு இந்த யானையோ மற்ற மிருகங்களோ இந்த நேட்டிவ் பிளேஸ்க்கு வராத தடுக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை பார்க்கணுங்க. இது நான் பல வெளிநாட்டுல போயிருந்தப்ப ரொம்ப இயல்பா செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி இங்க செய்யலாம்.